இப்ப எல்லாம் பெர்ஃபெக்ட்டா இது பண்ணி நம்ம ஒரு குட் ஹேபிட் ஃபார்ம் பண்ணிட்டோம். பட் அது கன்டினியூஸா நம்ம கண்டிப்பா பண்ண மாட்டோம். அட்லீஸ்ட் ஒரு டைம் ஒரு குறிப்பிட்ட காலம் வில் ஃபால் பேக். ஸோ வாட் டு டூ வென் யூ ஃபால் பேக் அப்படின்றத சொல்லியிருக்காரு. இதில என்னன்னா ஃபர்ஸ்ட்டு விஷயம் என்னன்னா, டோன்ட் ரெசிஸ்ட். இப்ப நீங்க ஓகே கொஞ்ச நாள் விட்டுட்டீங்க. திருப்பி அத ஆரம்பிக்கும்போது இவ்வளோ நாள் விட்டுட்டோமேங்கிறத நெனச்சு கவலைப்பட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா, இப்போ கிடைச்சிருக்க டைம யுட்டிலைஸ் பண்ணி உன்னால திருப்பி வர முடியாது. ஸோ கவலைப்படுறத நிறுத்திட்டு ரெசிஸ்ட் பண்ணாத. அத ஸ்டார்ட் பண்ணு. பண்ண ஸ்டார்ட் பண்ணு அப்படின்னு சொல்றாரு. செகண்ட் என்னன்னா, திங்க் ஆஃப் ப்ரீவியஸ் சக்சஸ். இப்போ நம்ம அத புதுசா மறுபடியும் ஆரம்பிக்கும்போது, ச்சே! நம்ம ஆல்ரெடி இத எப்படி பண்ணிட்டு இருந்தோம், செமையா பண்ணோம்ல அப்படின்னு நீங்க நல்லா அத பண்ணிட்டு இருந்த டைம நெனச்சு பார்த்து, அத விஷுவலைஸ் பண்ணி, அந்த மாரி பார்த்தோம்னா, அது வந்து நமக்கு ஒரு புது எனர்ஜிய குடுக்குமாம். திருப்பி நம்ம வர்றோம்டா, பேக் டு ஃபார்ம் வர்றோம்டா அப்படின்னு சொல்லி அது ஒரு எனர்ஜிய குடுக்குமாம். ஸோ உங்களுக்கு இந்த மாரி மூட் ஆஃப் ஆகும்போது, நீங்க நல்லா பண்ணிட்டு இருந்த விஷயத்த விட்டுட்டோமே அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது, தயங்கிட்டே இருக்காம, அந்த பழைய ஸ்வாதிய நெனச்சு பார்க்குறோம், பேக் டு ஃபார்ம் வரோம் அப்படின்னு நெனைக்கிறோம்ல, அந்த ஏய், என்னைய வச்சு ஒன்னும் காமெடி கிமெடி பண்ணலையே. மாரி நம்ம பழைய பழைய நம்மள அதாவது நம்ம நல்லா இருந்தோம்னு நம்மளே நெனச்சுட்டு இருந்தோம்ல, சக்ஸஸ்ஃபுல்லா இருந்தோம் அப்படின்னு. அந்த மாரி விஷயத்த நெனச்சு பார்த்து, அத கண்ண மூடி விஷுவலைஸ் பண்ணி, ச்சே! பிரமாதமா இருந்திருக்கோமே அப்படின்னு நெனச்சு பார்த்தா, அது நமக்கு ஒரு ஹாப்பினஸ் குடுக்கும். இப்ப சொல்லும்போதே எனக்கு ஹாப்பியா இருக்கு. அந்த மாரி அது உங்களுக்கு ஒரு பவர் குடுத்து, அத நெக்ஸ்ட் உங்கள மூவ் பண்ண வைக்குமாம்.